கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையிலான ஆட்சி இந்த ரெண்டுமே அப்பப்போ அந்த ஒரு சர்ச்சை வந்துட்டு காரணம் அது எப்பவும் வராது. நீங்க கொஞ்சம் குழப்பாம இருந்தா போதும். இதுல உங்களுக்கு குளிர்காய வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. இதுல எங்களுக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர். அப்ப புரிஞ்சதுல உங்களுக்கு அவர் முதலமைச்சர். அமைச்சர்கள் யாரா வருவாங்க? அது வருவாங்களா? அதிமுக வருவாங்க. அது தேர்தல் முடியணும். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றுக்கான்னு தெரியும். இப்பவே அமைச்சர்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜக வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆவாங்களா? அது அப்புறம் பார்ப்போம். பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு. நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. 40 இடங்களா 50 இடங்களா சார்? அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொல்லிடுவோம். 50 இடங்கள் அது எப்படி நீங்க சொல்றது இல்ல, அது நாங்க முடிவு பண்ணிக்குவோம். அதாவது இரட்டை எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்வார்கள். 11 இருக்கு, 20 இருக்கு, 20 இருக்கு, 30 இருக்கு. கம்மியா கேட்கறது நான் சொல்லல, நீங்க கேட்கறதுக்கான நான் பதில் சொன்னேன். இப்ப அமித்ஷா அவர்கள் இங்க இருந்து போகக்கூடிய தலைவர்கள் அதிமுக வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அதிமுக இருந்தவங்க இப்ப தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது வர வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அப்படிலாம் தவறா நினைக்கிறீங்க? ஒருத்தர் பேசுனா அழுத்தம் கொடுக்கறதுன்னு எங்க கருத்து அப்படி ஒண்ணு இல்லல்ல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசுறோம். நீங்க அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லல, நீங்களா கேள்வி கேட்கிறேன், நானா பதில் சொல்றேன். இதுல ஒருத்தர் சந்திக்கும் போது பல நேரங்களில் பல காலங்களில் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சரையும் நமது மதிப்புக்குரிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பல விஷயங்களாக சந்திச்சிருக்கோம். தேமுதிக மாநாட்டில் நேற்று கூட்டணி உறுதி செஞ்சு விட்டோம், இப்ப அறிவிக்க மாட்டாங்க சொல்லியிருக்காங்க. உங்க தரப்புல அழைப்பு கொடுப்பீங்களா சார்? அவங்க இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அழைப்பு ஏதாவது அவங்க வந்த பிறகு நம்ம சொல்லிருக்கோம். அவங்க சொன்ன பிறகு நம்மளுடைய அது முடியும் சொல்லிருக்கோம். இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தேமுதிகவுடன் ஏதாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை. இனிமேல் இப்பொழுதுதான், அதாவது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். முதலாக இப்பொழுது நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாரும் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாங்க. அடுத்த பொங்கல் முடியட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும்.